ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா சரண்டர். இந்த படத்தை நம்ம வந்து லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறோம். இந்த படத்தை வந்து கௌதம் கணபதின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து தர்ஷன் தியாகராஜன்றவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் லால் நடிச்சிருக்காரு. அப்புறம் முனிஷ்காந்த், அப்புறம் மன்சூர் அலிகாந்த், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு கிரைம் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு திருமலைசி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து லால் ஒரு மோஸ்ட் சீனியர் ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கிறாரு. இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறாரு. அதே ஸ்டேஷன்ல ஹீரோ தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எஸ்ஐயா இருக்காங்க. லால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல ரொம்ப ஒரு நியாயமான ஒரு ஆள் இருக்காரு. அதனால தான் அவருக்கு ப்ரொமோஷன்லாம் வராம இருந்திருக்கும். அதே ஸ்டேஷன்ல மன்சூர் அலிகான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா ஆக்டராகவே வந்து அவரோட லைசன்ஸ்டு கன்னை வந்து சரண்டர் பண்றாரு. எலெக்ஷன்னால அவங்களோட லைசன்ஸ்டு கன்னு ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணோம். அவர் சரண்டர் பண்ண கன் அந்த ஸ்டேஷன்ல வந்து காணாம போகுது. யாரோ திருடுறாங்க. அதனால வந்து லாலுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் மன்சூர் அலிகான் வந்து கண்ணு கேட்பாரு. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு டைமு, கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த கன்னை சேர்க்கலன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஹீரோ தர்ஷன் வந்து லாலுக்கு வந்து உதவி செய்கிறாரு. அந்த கன்னை கண்டுபிடிக்க ஒரு பக்கம் போகிறாரு. அப்புறம் லால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரவுண்ட் ஸ்டூடியோ பார்க்கும்போது சுஜித், மலையாள ஹீரோ, மலையாள ஆக்டர் சுஜித், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய ரவுடி, கனகுன்ற ஒரு பெரிய ரவுடி மாதிரி காமிச்சிருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் தம்பி நைட் ரவுண்ட்ஸில் பிடிக்கிறாரு. அவர் தம்பிக்கும் லாலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுனால அப்புறம் என்ன பண்ணுறாரு, லாலை தூக்கிட்டு போய் குடோனில் வச்சு யூனிஃபார்ம்லாம் கழட்டி உட்கார வைக்கிறாங்க. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் வந்து பார்த்துட்டு அவரை சைலண்டாக லாலை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஒரு பெரிய ரவுடின்றதுனால. ஹீரோ தர்ஷன் ட்ரைனி எஸ்ஐ அதை பார்த்துட்டு நைட்டு அன்அஃபிஷியலாக போய்த்து அவர் தம்பியை வந்து அடித்து துவச்சி தொங்க விடுறாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு. யார் அடிச்சுன்றது தெரியாமல் அவர் தெரிஞ்சாகணும்னு சொல்லி கனகு வந்து என் தம்பி அடிச்சது யாருன்னு சொல்லி அது தேடுற ஒரு பக்கம் இருக்கும். கடைசியில் என்ன ஆகுது, வில்லனுக்கும் ஹீரோக்கும் மோதல் ஏற்பட்டு அதில் யார் வந்து ஜெயிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கதை போயிட்டே இருக்கும். அந்த கன்னையும் கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கதை அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஒரு 2 ஸ்டோரி காட்டுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு லைனை இது பண்ணி அதே ஸ்டோரியாக எடுத்துருக்கலாம். ஒன்று கன்று மிஸ் ஆச்சுன்னா அந்த கன்று கிடச்சிதா இல்லையன்ற மாதிரி படத்தை எடுத்துருக்கலாம். இல்லைனா வந்து வில்லன் வந்து வில்லனுக்கும் அந்த ஹீரோக்கும் மோதல் ஏற்பட்டு அதில் என்ன பிரச்சனை, அதில் என்ன தீர்வு வருதுன்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். அதுலேயே வில்லனுக்கு வந்து 10 கோடி ரூபாய் பணத்தை வந்து இன்னொரு போலீஸ் அடிச்சுட்டு போயிடுவார். அது ஒரு ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் அது கிடச்சிதா இல்லையன்றது அது ஒரு பக்கம் போகும். இதில் நடுவில் முனிஷ்காந்த் வேற வராரு கன்னு வாங்கணுன்றது. இந்த மாதிரி சில லேக்ஸ்லாம் படத்தில் இருக்கு. பட் ஓகே, ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி, ஒரு டைம் வாட்சபிள். ஒரு வீக் டேஸில் போர் அடிச்சுது, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டோரி பார்க்கணும், ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்றவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு 1 டைம் வாட்சபிள் நான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.